வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, இந்தியன் பைக் கிடையாது, டிராஃபிக் ரைடர் தான். இந்த கேம் பிளே நிறைய பேருக்கு தெரியும். நான் ஹோமில் போய் காட்டுறேன். நம்ம வந்து புது பைக் வாங்கியாச்சு, டியூக் 390. இல்லை டியூக் 390 போடல, ZX 715 போட்டுருக்கு. ஆனால் இது டியூக் 390 இல்லை, சாரி, டியூக் 250 இது இல்லைடா. நான் தெரியாமல் நான் இவங்ககிட்ட வந்து டியூக் 390 சொல்லியிருந்தேன். டியூக் 390 கிடையாது, டியூக் 250. பிரேக்கிங் நம்ம வந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிப்போம்டா. ஆமாம் கைஸ், ஆனால் ஒரு 10,000 அதிகம். வேணாம், பவர் தான் அதிகம் பண்ண போகிறோம். பவர் அதிகம் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து போவோம். இந்த பைக்கு செம்ம ஸ்பீடுங்க. ஆல்ரெடி 209 ஸ்பீடு வரைக்கும் போகுது. இப்போ நம்ம பவர் அப்கிரேட் பண்ணுறோம், எவ்வளோ ஸ்பீடு போகுதுன்னு பார்ப்போம். நீ பேரல் ஆக்கிச்சுட்டே லெஃப்டே கொஞ்சம் ஹார்ன் அடிச்சுப்போம். அடுத்து வீலிங் தான் பண்ணோம், அதனால தான் கைஸ் பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணோன்னா ஸ்பீடு அதிகமாகிடுச்சு. எல்லோட ஸ்பீடு 214. ஆமாம், 214 கைஸ், 214 ஸ்பீடு. இன்னும் கொஞ்சம் அதிகம் பண்ணணும் கைஸ் ஸ்பீடை. பவர் அதிகம் பண்ணணும், அப்போ தான் ஸ்பீடு அதிகமாக போகும் இல்லைடா. ஆமாம் கைஸ், வாய்ப்பே இல்லைங்க. செம்ம ஸ்பீடு. 209லேயே செம்ம காசு எடுத்திருந்தேன். இப்போ எவ்வளோ காசு எடுக்க போறேன்னு எனக்கு தெரில. 209லே 2000 அசால்ட்டாக எடுத்துடா கைஸ். இல்லை, 209ல் வந்து 16,000 எடுத்துடா அசால்ட்டா. இப்போ வந்து எத்தனை, 214 மேக்ஸிமம் ஸ்பீடில் தான் இவ்வளோ நேரமாக போயிட்டு இருந்தேன். ஓகே, இடிச்சாச்சு. 19,756 1096 ருபீஸ் டோட்டலாக கிடச்சிருக்கு. இங்கே தான் டோட்டல் இருக்குது. டோட்டல் தெரியுதா? டிஸ்டன்ஸ்க்கே 509 ருபீஸ்டா. ஆமாம், நம்ம வந்து இன்னொன்று போட்டு பார்ப்போம். இதுக்கு நம்ம சிலப்போ காசு கிடைக்கும். நம்ம வந்து ஹைவே போடுவோம். சிட்டி போட்டால் எப்படி இருக்கும்? சிட்டி போடலாமா? இல்லை, ஹைவே போடுவோம். ஹைவேயில் போயிட்டு இல்லைங்க, ஒன்று மறந்துட்டு மழை வர வந்துச்சு. ஆனால் அந்த இதை மிஸ் பண்ணிட்டோம். 2வே போட்டுப்போம். 2வே போட்டால் இன்னும் கொஞ்சம் காசு கிடைக்கும் இல்லைடா. ஆமாக்கே, இந்த பாருங்க, 2வேல வந்து போகிறது கஷ்டம் கைஸ், அது வந்து பார்த்துக்குங்க சரியா. 2வேல வந்து நம்ம எவ்வளோ ஸ்லோவாக போனாலும் அவங்க வந்து எடுத்துருவாங்க. அதுதான் பிரச்சனையே, பார்த்து தான் போகணும். நம்ம வந்து 1வேலேயே போவோம், ட்ரை பண்ணுவோம். எல்லா இடத்துலையுமே போவோம், 2 இடத்துலையுமே போவோம். அப்போ தான் லைட்டாக காசு கிடைக்கும். காசு சேவ் ஆகணும். அதனால தான் 2 இடத்துலையுமே போவோம். ஒரு 30 மினிட்ஸ் கூட இருக்கு. 30 மினிட்ஸ் இருக்காது, 20 மினிட்ஸ் மேலே தான் இருக்கும். 30 மினிட்ஸுக்குள்ளேயும் 20 கைஸ், ஒரு 26 மினிட்ஸ். 26 மினிட்ஸ் இருக்கும், இல்லைனா ஒரு 24. ஆமாம் கைஸ், இல்லை 23 வச்சுக்கலாம். 23 தான் கரெக்டான 23 தான். கைஸ்லேருந்து நாங்கள் பைக்லேருந்து எதுவுமே வாங்க மாட்டோம். பைக்லேருந்து எதுவுமே வாங்க மாட்டோம்னு கேட்டால் ஆமாம், கொஞ்சம் பைக்குக்கெலாம் அதிகமான ரேட்டு தான் வருது. ஆமாம் கைஸ், 1,20,000. இந்த பைக் அடுத்தது வந்து கிட்டத்தட்ட இந்த பைக் வாங்கிறதுக்கு வந்து நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 2 hours எடுத்துக்கணும். 2 ஹவர்ஸ்லாம் ஆகலை. இல்லை, ஆமாம் கைஸ், 2 hours ஆயிடுச்சு. அடுத்த பைக்கு வந்து 1,20,000. இது வந்து 1 lakh தான் கைஸ். இந்த பைக்கு 1,20,000னா 1,20,000 தான் மீன். 1,20,000 ருபீஸ் கிடையாது, 1,20,000 ருபீஸ். அதுதான் சொன்னது. இந்த பக்கம் போகும்போது லைட்டாக கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுதான் இதில் இருக்கிறதே பெரிய பிரச்சனை. இப்போ நம்ம வந்து 2வேலேயே போவோம். 2வேல போயிட்டு இருக்கோம். 2வேலேயே அதிக நேரமாக போயிட்டு இருந்தால் நம்ம சோகை ஆகிடுவோம். அதனால் கொஞ்ச நேரம் பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் நமக்கு பேலன்ஸ் பண்ண முடியாது. பார்த்தீங்களா, சொன்னல எஸ் கொடுத்துக்கலாம். காயின் எடுத்தாச்சு. இந்த நம்ம வந்து 1வேலேயே போவோம். 1வேல போனால் தான் இந்த வாட்டி நல்லது. வீலிங்லாம் அடிக்குமே 1வேல தான். சில வீடுங்களை வந்து கட்டுப்படுத்த முடியாது அவ்வளோக்கா. ஆமாம்,
கொஞ்சம் ஸ்பீடாக போனோன்னா கொஞ்சம் தடுமாறிடும். ஆமாம், வீலிங்கில் கொஞ்சம் பேலன்சிங் கிடைக்காது. ஹேண்ட்லிங் கொஞ்சம் அதிகம் பண்ணிப்போம், அப்புறமா அதிகம் பண்ணிப்போம். இப்போதைக்கு நம்ம வந்து இது விளையாடுவோம். ஆமாம் கைஸ், ஹேண்ட்லிங்லாம் இதுலேயே நல்லா தான் கைஸ் கொடுத்துருக்காங்க. ஹேண்ட்லிங் அந்தளவுக்குலாம் வேறு லெவல்லாம் சொல்ல மாட்டேன். ஆமாம், ஓரளவுக்கு ஓகே 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 தான் கொடுப்பேன். பார்த்தீங்களா கைஸ், சொன்னாலும் கைஸ் ரொம்ப வேறு லெவல் ப்ராடக்ட் இல்லை இல்லை வேறு லெவல் ஹேண்ட்லிங்லாம் சொல்ல மாட்டேன். ஒரு ஓகே ஓகே தான் கொடுப்பேன். ஏன்னா கொஞ்சம் லைட்டாக ஹேண்ட்லிங் வர மாட்டேங்குது. இதெல்லாம் நம்ம அப்டேட் பண்ணிப்போம் ஹேண்ட்லிங்லாம் அப்புறமா. லைட்டாக நல்லா பார்த்துப்போம். சைக்கிற மாதிரி இருக்கு. ஆமாம், அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும், அவ்வளோதான். இது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஐயோ 12 touch. ஓகே 20,000 நம்மளோட ஆவரேஜ் தான். இதுவே ஆவரேஜ் தான் கைஸ், ஆவரேஜ் தான் இதுவே. இப்போ நம்ம வந்து ஓட்டுவோம். ஓகே 20,000. இந்த வந்து 2 wheel எடுக்கிறனால தான் 20,000லாம் கிடைக்குது, இல்லைனா கிடைக்காது ஆக்சுவலாக. சரி ஓகே ஓட்டுவோம். பேசியிருக்கிறதே அதிகமாக பண்ணியிருக்கோம், எல்லாமே உங்களுக்காக தான். அப்புறம் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, சரியா? அது மறந்துடாதீங்க. மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக், சப்ஸ்கிரைப், பெல்லைக்கன் ஆலில் கொடுத்து வச்சுக்கோங்க, நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். அப்போ தான் எங்களுக்கு உங்களுக்கு ஒரு வாட்டி விளையாண்டுருந்தோம் கைஸ், நான் சும்மா அப்போ திடீர்னு பைக் பறந்துடுச்சு கைஸ் கிளச்சில். ஆமாம் கைஸ், நாங்கள் வந்து இல்லை உங்களோட சப்போர்ட் வச்சு தான் எங்களுக்கு வந்து சில பல கேம்ஸ்லாம் போட முடியும். இப்போ நாங்கள் வந்து பாப்பிலாம் போடலான்னு தான் நினச்சோம், காசு கேட்குறாங்க. உப்ளி லைஃப் எங்களோட ஃபேவரட் கேம், அதுக்கே வந்து காசு கேட்குறாங்க. 499, கிட்டத்தட்ட 500. ஆமாம், ரவுண்ட் ஆஃப் பண்ணிடுங்க. ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டு தான் நாங்கள் சொல்கிறோம். 499 ரவுண்ட் ஆஃப் பண்ணுங்க, 1000 ரூபா வரும். 500 கிட்ட வந்து உங்களோட சப்போர்ட் வச்சதை எல்லாமே பண்ண முடியும். இல்லை சப்போர்ட்ஸ் வேணும், அப்புறம் லைக்ஸ் வேணும், சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும். இன்னும் உங்களுக்கு 1K இப்போயே நம்ம வந்து 500ல் தடுமாறலன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைபர்ஸில் ஒரு 1K வந்தால் கூட எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் இருக்கும். யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க, என்ன பண்ணுறது? ஒரு சப்போர்ட் கொடுங்க. ஒரு சப்போர்ட் கொடுத்தா தான் எங்களுக்கும் அது இது பண்ண முடியும், மேனேஜ் பண்ண முடியும். எல்லாமே எங்களுக்கு பார்க்க முடியாதுல்ல, யோசிச்சு பாருங்கள். இல்லை நீங்களும் ஒரு யூடியூபராக இருந்தால் உங்களுக்கு அந்த கஷ்டம் தெரிஞ்சுக்கும் இல்லைடா. சில பேர், நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை இருக்கும். ஓகே, இதை பற்றி பேசி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணல. முடிஞ்சால சப்ஸ்கிரைப் பண்ணுறோம். உங்களோட சேனலை கொஞ்சம் கமெண்ட் பண்ணி விட்ருங்க, சரியா? உங்களோட சேனல் நேம் ஆமாம். நீங்கள் வந்து கொஞ்சம் கமெண்ட்டை சொல்லுங்கள். உங்களோட சேனலோட பேர் பின் பண்ணிக்கங்க. நீங்களும் நானும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா நானும் பின் பண்ணுறேன், முடிஞ்சால் பின் பண்ணுறேன். செக் பண்ணி பாருங்கள். பின் பண்ணுறோம், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம். ஆமாம், எல்லா வீடியோலையுமே நம்ம வந்து சொல்கிறோம். நம்ம வந்து இதுதான் கொஞ்சம் வந்து மேனேஜ் தான் பண்ணிடுவோம் கைஸ். ஓகே, நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, லெஃப்டே எவன்டா நீ? ஆனால் 21,968 எடுத்தாச்சு. குட் லக்கு. ஒரு 30,000 எடுத்தால் போதும். இந்த வாட்டி கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கலாம் 30,000ல். இல்லை அடுத்த ரவுண்டில் வந்து 1 வேவே போட்டுப்போம். அப்போ நமக்கு வந்து 30,000 கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த ரவுண்டில் வந்து 2 வே போட்டனால வந்து 21,000க்கு மேலே தாண்ட மாட்டேங்குது. அதனால் நம்ம கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும் கைஸ்.
ஓகே நம்ம இடிச்சாச்சு. எப்பவுமே நம்ம இடிச்சு தான் இருக்கோம் கைஸ். ஓகே விடுங்க. ஓகே இந்த வாட்டி நம்ம வந்து டூ வெல்லலாம். அடுத்த வாட்டி நம்ம பார்த்துப்போம். இந்த வாட்டி நம்ம வந்து இதுலேயே போவோம். இதுலேயே போய்ட்டு தான் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் கைஸ். ஒரு வாட்டி நாங்கள் ஒரு பெரிய மெத்து பண்ணோம் கைஸ். அது என்ன மெத்துனா வந்து 2 பைக்கு இப்போ இவன் போகிறான்ல கைஸ், இந்த மாதிரி நாங்கள் போயிட்டு இருந்தோம். திடீர்னு 2 சைடும் வீலு வச்சுட்டு போயிட்டு இருந்தோம். 2 பக்கமும் இது கைஸ் கரெக்டாக அப்படியே உள்ளே போந்துடும் கைஸ். வீலிங் கைஸ் எப்படின்னா தெரியல, 2 பேரும் சிரிச்சுட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட அதுக்கு அந்த ரவுண்ட் நாங்கள் முடிச்சப்போ ஒரு பெரிய ஷாக் கைஸ். 1 lakh. ஆமாம் கைஸ் அந்த 1 lakhல தான் இந்த பைக்கே. 1 lakh எப்படி தெரியுமா எங்களுக்கு கிடச்சி? நானும் அவனும் 2 பேரும் சேர்ந்து ரொம்ப நேரம் விளையாண்டுருந்தோம் கைஸ். கிட்டத்தட்ட 2 hours ஆச்சு. அதனால தான் இந்த பைக்கே கிடச்சிச்சு. ஆமாம் கைஸ், அவுட்டே ஆகலை. டைமுக்கு போய் கிட்டத்தட்ட 11,000 கொடுத்துட்டாங்க கைஸ். டைமுக்கு 11,000. சரி ஓகே கைஸ், நம்ம இனிமேல் பேசிட்டு இருக்கோம்னா முக்கியமாக இதில் தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் கைஸ். அடுத்த வீடியோ உங்களுக்கு ஐஎம் கேட் எங்ககிட்ட இருக்குது கைஸ். நாங்கள் இப்போ தான் இன்ஸ்டால் பண்ணோம். இன்ஸ்டால் இப்போலாம் கிடையாது, எப்போ இன்ஸ்டால் பண்ணியாச்சு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். உங்களோட இதையும் பின் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே கேட்கலாம், ப்ரோ ஐஎம் கேட் போடுங்க அப்படின்னு. ஆமாம் கைஸ் எங்ககிட்ட மோஸ்ட் ஆஃப் தி கேம் எல்லாமே இருக்குது கைஸ். நீங்கள் கேட்டால் நாங்கள் எப்பயுமே போடுவோம். ஆமாம் கைஸ், லைட்டாக கேம் ஹேக் ஆயிடுச்சு. இல்லை சாரி ஹேங் ஆயிடுச்சு. அதனால் நாங்கள் திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணிட்டோம் கேமை. அதனால் கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. இப்போ நம்ம வந்து இது எடுத்தாச்சு. 17,550 எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து அப்கிரேட் பண்ணுவோம் பவரை. அப்கிரேட் பண்ணியாச்சு. ஞாச்சு செம்ம பவர் இப்போ வரப்போகுது கைஸ். 150 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுமா? 150யா? எங்கடா காமிச்சாங்க? எங்கே? 150ங்க. 150 ஸ்பீட் போன்னு காமிச்சிருக்காங்க. தெரில 150ன்ட்டு. நம்ம இப்போ வந்து 1 வே போடுவோம். இப்போ போவோம். 150யா இல்லை எவ்வளோன்னு பார்ப்போம். கேஸ் மழை பெய்யுது. நீங்கள் ஒரு கை பார்த்துருவோம். உள் கையில் 2 கை பார்த்துருவோம். இப்போ பாருங்கள் எப்படி ஓட்ட போகலான்ட்டு. காம்போ எடுத்துனே இருக்கணும். நான் கண்டினியூஸாக காம்போ எடுத்தால் தான் வந்து காசு, இல்லைன்னா கூசு தான். கண்டினியூஸாக காம்போ எடுக்கணும், அப்போ தான் காசு. இல்லைனா நான் சொன்ன மாதிரி கூசு தான் இல்லைடா. இல்லைனா ஊ தான். 21,000 கைஸ். காம்போ இது மாதிரி எடுத்துக்கினே இருக்கணும். ஆமாம் கைஸ் 27,000. 28. இல்லைங்க ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு. அவ்வளோதான். எஸ் கொடுத்துடலாம். இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வந்து 64,000 கைஸ். இது எங்களுக்கு நம்ப முடியல. ஃபஸ்ட் டைம் நான் இது மாதிரி தான் எடுக்கிறேன். நீங்கள் எஸ் கொடுத்துப்போம். மனு தயவு செஞ்சு அவுட் ஆகிடாத. பார்த்து போவோம் கைஸ். போதுண்டா. இதான் கிடச்ச சான்ஸ். பார்த்து போவோம், பொறுமையாக போவோம் இல்லைடா. ஆமாம் இதான் கிடச்ச சான்ஸ். 1 lakh எடுக்க பார்ப்போம். சொன்னோம்ல கைஸ் 1 lakh. இது எங்களோட ப்ராக்டிஸ் தான். நாங்கள் ஆக்சுவலி 2 lakh அந்த கேமில் எடுத்தோம். 2 lakhல எடுக்கல, சும்மா சொல்லாத. எல்லாருமே இது மாதிரி சீன் போடுறது தான் சொல்லுவாங்க. ஆனால் நிஜமாக நாங்கள் 1 lakh தான் எடுத்தோம். இது மாதிரி தான் நாங்கள் ஈஸியாக எடுத்தோம் 1 lakh. பார்த்தீங்களா எவ்வளோ சீக்கிரமாக 1 lakh எடுத்தேன்ட்டு. ஷாக் இல்லை, வேறு லெவல் ஷாக் ஆயிடுச்சு. பரவாயில்ல கைஸ் 74. அப்போவும் 2,000 தான் கைஸ் ரவுண்ட் போட்டா. 2,000. ஓ கஷ்டப்பட்டு எடுத்துட்டேடா. இருந்தாலும் இவ்வளோ அடுத்து இருக்கு விடுங்க. சொன்னல மழை பெஞ்சால தான் நமக்கு லக்கு தான். இந்த இது வரும்போது லைட்டாக லக்கு வரும். இந்த இது வரும்போதும் எல்லா இதுலேயும் வந்து கொஞ்சம் லைட்டாக தான் லக்கு வரும். இதில் எப்படி தான் நாங்கள் எடுத்தோம்? இந்த காம்போ எடுக்கும்போது இது வந்து டிஸ்டன்ஸில் ஆட் ஆகும் கைஸ். 300 அப்படின்னு. ஆமாம் கைஸ், திருப்பி நம்ம காம்போ எடுப்போம். ரீச் 5 காம்போ.
இது மாதிரி நிறைய எடுத்துகிட்டே இருக்கணும், விடக்கூடாது காம்போவை. காம்போ விட்டிங்கன்னா அவ்வளோதான் கைஸ். ஆமாம், காம்போ எடுத்துக்கினே இருக்கணும். ஆமாம் அந்த ஸ்கோரை பார்க்காதீங்க. இப்போது நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்கோரை இப்போ பார்க்காதீங்க. அவ்வளோதான் கைஸ், காம்போ போயிடுச்சு. இது மாதிரி தான் எஸ்ட்டு கொடுப்போம். அதுக்குள்ளே 19,000 கைஸ். ஆமாம், எவ்வளோ சீக்கிரமாக பாருங்கள் கைஸ். நீங்கள் வீல் அடிச்சுட்டே போனீங்கன்னா உங்களுக்கு டபுளாக காசு கிடைக்கும் கைஸ். ஆமாம், அது ஏன் தெரில. பார்த்தீங்களா கைஸ், அது இப்போ தான் நாங்கள் விளையாட ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்குள்ளே 23. எல்லாம் எனக்கு லக்கு தான் வருது. நீங்கள் ட்ரை பண்ணிட்டு சீன் போடாதீங்க, சரியா? சரி, ஓகே. 30,000 ஒரு ஆவரேஜ் தான், பரவாயில்ல. அதுக்குள்ளே இது எடுத்துட்டோம் கைஸ். 30,000 ஆவரேஜ் தான்ல? ஆமாம் கைஸ், நல்லதான் கைஸ். இப்போ நான் விளையாடுறேன். ஆமாம் கைஸ், கேஜித் தான் இப்போ விளாண்டுருக்கான். அவனும் என்ன மாதிரி ப்ரோ தான், அதனால் பிரச்சனை இல்லை. யாருக்குமே கவலையும் இல்லை, யாருக்கும் கவலையும் இல்லை, எந்த ஒரு கவலையும் இல்லை. பார்த்தீங்களா கைஸ்? பார்த்தீங்களே, மாசு தான் அவன், மாசு தாங்க நாங்கள் 2 பேருமே. பார்த்தீங்களா எப்படி மாஸ்க் கட்டணுன்னு? பார்த்தீங்களா? விடுங்க, 9,000 எடுத்தாலும் பரவாயில்ல, அதுவும் ஒரு ஆவரேஜ் தான். இப்போவும் கேஜித் தான் விளாடுறான். ஆமாம் கைஸ், இந்த வாட்டி நான் அவுட். இந்த வாட்டி அவன் பாருங்க எப்படி விளையாட போகிறானே, வெளுத்தனமாக விளையாட போகிறான். காம்போ எடுத்து அவன் சொல்லியிருக்கான்ட்ட, சொல்லிட்டான் ஆல்ரெடி. வீடியோக்கு முன்னாடியே அவன் சொல்லிட்டான், டேய் நான் வந்து நிறைய காசு எடுப்பேன்டா அப்படின்னு என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிக்கிறான். அதனால் அதை அவன் ப்ராமிஸ் அவன் இது பண்ண மாட்டான். அது பேர் தொலைக்க மாட்டான். அந்த ப்ராமிஸை திருப்பி கண்டுபிடிப்பான். அந்த ப்ராமிஸை அவன் தான் கேஜித். பார்த்தீங்களா கைஸ், நானும் மனுவர் தான் கைஸ். ஆமாம், பார்த்தீங்களா வெறித்தனமாக ஆடுறான் தலைவர். பார்த்தீங்களா? ஸ்கோர் பார்க்காதீங்க, சரியா? நான் சொல்லும்போது ஸ்கோர் பாருங்க. ஓகே ஓகே, நான் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறேன். யார் பேசுகிறீங்க கைஸ்? ஸ்கோர் பார்க்காதீங்க கைஸ், நாங்களும் ஸ்கோர் பார்க்கல. இப்போ வந்து காசு இல்லை. இப்போ பாருங்க 78. போனால் நான் விளாண்டப்போ வந்து 77 தான் எடுத்தேன். கெஜித் சூப்பரில் டேய். பார்த்தீங்களே, சொன்ன ப்ராமிஸை வந்து கண்டுபிடிச்சிட்டான். இப்போ வந்து நான் தான் ஆட்டிருக்கேன். 3 விளாட்டா இல்லை 2 விளாட்டா? நீ யாருண்ணா? 2 ஓகே. இப்போ நான் விளாட்டுறேன். ஓகே, பா கையில் வலிக்குது கைஸ் ஷேக் பண்ணி. ஆமாம், அது ஷேக் பண்ணது கொஞ்சம் கஷ்டம். சின்ன கேப்பில் பார்த்தீங்களா, இந்த மாதிரி கேப்லலாம் ஷேக் பண்ணது கொஞ்சம் இந்த கஷ்டம். மாதிரி கேப்லலாம் நான் தான் கைஸ் கிங்கு. ஆமாம், அவன் தான் எனக்கு கற்றுக் கொடுத்ததே. நிஜமாக நானும் கெஜித்து வந்து சைக்கிள் ஓட்டுறதுல கில்லாடி தான். ஆமாம் கைஸ், கிட்டிலேருந்து எல்லாமே நல்லா பண்ணுவோம். ஆமாம், இந்த ஃப்ளாட்ஸில் யாருக்குமே அது பண்ண முடியாது, நாங்கள் 2 பேர் மட்டும்தான். அப்புறம் கேப்பில் போகிறதுலாம் நாங்கள் தான் ரியல் லைஃப்பில். கேப்பில் ஒரு நாள் நானும் கெஜித்து ஒன்று பண்ணுமே. கேப்பில் நாங்கள் ஸ்கிட் அடிச்சுட்டே அப்படியே போனோம் கைஸ். ஆமாம், அப்படியே பின்னாடி நாங்கள் பார்க்குறோம் சைக்கிள் ஆஃப் 45 டிகிரி அப்படியே டேர்ன் ஆகிடுச்சு கைஸ். ஆமாம், அப்படியே டேர்ன் ஆகிட்டு போகுது கைஸ். வந்த ஸ்பீடுக்கு அப்படி அள்ளுது. எனக்கும் கெஜித்துக்கும் ஒரு மாதிரி பக்குனாச்சு. ஐயோ என்னடா அது இப்படி ஆக போகுதுன்ட்டு பின்னாடி பார்த்தா ஒரே அப்படியே வீல்லாம் தேர்ந்து போய் அப்படியே பிளெயினாக இருக்குது கைஸ். அதுக்கப்புறம் பார்த்தா என்ன ஆச்சுன்னா ஒரு ஷாக்கு, வெளியே வந்துட்டோம், தப்பிச்சிட்டோம் நம்ம. ஆமாம் கைஸ், ஆனால் அந்த காருக்கு தான் லைட்டாக ஒரு சின்ன ஸ்க்ராட்சு, குட்டி ஸ்க்ராட்ச் தான். ஆனால் எங்களுக்கு அந்த சைக்கிளுக்கு ஒரு டேமேஜ் கூட இல்லை. ஆமாம் கைஸ், ஒரு துளி டேமேஜ் கூட இல்லை. வீல் தான் கைஸ் சேர்ந்துச்சு. ஆமாம், அந்த குட்டி டேமேஜ்க்கான காசு நாங்கள் கொடுத்துருவோம் கைஸ் அவர்கிட்ட. அதெல்லாம் டேமேஜா? நாங்கள் வந்து அதுக்கு எவ்வளோனா 1000 ருபீஸா? அதுக்கு எப்படிடா? இல்லை 1000 ருபீஸ் வரும். ஓகே தான், நான் காசை பற்றி எனக்கு கவலை இல்லை. கவலைன்னா நீங்கள் யோசிப்பீங்க, என்ன ப்ரோ அப்புறம் என்ன எதுக்கு ப்ரோ கமெண்ட்லாம் லைக்லாம் பண்ண சொல்கிறீங்கன்ட்டு.
நாங்கள் வந்து கேம் பிளேக்கெலாம் நாங்கள் உங்கள்கிட்ட தான் சப்போர்ட் கேட்போம், அதனால தான். அப்புறம் ஓணம்க்கு எனக்கு எது கிஃப்ட்டு அதுவுமே இல்லையா என்ன? கிஃப்ட்டு என்னது? இந்த சில ஐட்டம்ஸ் அதெல்லாம் கிடையாது, மலையாளிஸ் தான். மலையாளிஸ்க்கெலாம் விஷ் யூ ஹாப்பி ஓணம். ஓகே. அப்புறம் நீங்கள் எங்களுக்கெலாம் கிஃப்ட்டு தரலையா? நானும் ஒரு மலையாளி தான். கிஃப்ட்டுனா என்ன வேணும்னா உங்களோட பூ, ஃப்ளவர்ஸ் அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்ல. எங்களுக்கு என்ன வேணும்னா உங்களோட சப்போர்ட், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிட்டு பெல்லைக்கன் ஆல் கொடுத்து வச்சுக்கிங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். ஓகே, அதுதான் எங்களோட பெரிய கிஃப்ட்டே இல்லைடா. ஆமாம் கைஸ். அதை வச்சு தான் எங்களுக்கு நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். கைஸ் நெக்ஸ்ட் வீடியோவும் இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடும் கைஸ். ஆமாம் கைஸ். கைஸ் இந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிஞ்சிடும் கைஸ். ஆமாம், இன்னொரு 27 மினிட்ஸ், இன்னும் ஒரு 2 ரவுண்டில் முடிஞ்சிடும் கைஸ். 2 ரவுண்ட் கிடையாது, 26 மினிட்ஸ் இந்த வீடியோ. நான் 23 தான் சொல்லியிருந்தேன், இருந்தாலும் உங்களுக்காக தான் கொஞ்சம் மாத்திரம். ஆமாம் கைஸ். இல்லைன்னா நம்ம காசு நெக்ஸ்ட் வீடியோ என்னதுன்னு நாங்கள் இந்த கேம்லேயே டிசைட் பண்ணிட்டோம். என்னதுன்னு தெரியுமா கைஸ்? சொல்லாத 3 சொல்லாத 2 1 நெக்ஸ்ட் கேம்ல சொல்கிறோம் கைஸ். ஏடம் நான் சொல்ல மாட்டேன். நெக்ஸ்ட் கேம் பிளேயில் தான் நாங்கள் காட்டுவோம் என்ன கேம்ன்ட்டு. ஆனால் அது நாங்கள் இது வரைக்கும் போட்டிருக்கவே மாட்டோம் கைஸ். அந்த கேம் என்ன கேம்னு எனக்கே புரியல. இது வரைக்கும் நாங்கள் ஒரு வாட்டி கூட அந்த கேம் போடுறதில்லை. இவனுக்கு மட்டும் தான் கைஸ் அந்த கேம் இன்னும் தெரியும், எனக்கு தெரியாது என்ன கேம்ன்ட்டு. என்ன கேம்னு எனக்கு இது வரைக்கும் எனக்கு கெஸ் பண்ண முடியல. இவனே ஒரு கேம் டிசைட் பண்ணியிருக்கான், என்னதுன்னு தெரில. ஏதோ ஒன்று அவனோட இஷ்டப்படி நடக்கட்டும், அவன் வீடியோ போட்டோம். ஆனால் இவன் எனக்கு அது அலோவ் பண்ண வேண்டியதாக தெரில கைஸ். கிராணி மட்டும் அலோவ் பண்ண மாட்டேன், அது வேறு. கிராணி நான் ஏன் போடுறது இல்லைன்னா காரணம் அதுக்கு நீங்கள் யாருமே சப்போர்ட்டே பண்ணுறதில்ல கைஸ். ஆமாம், நாங்களும் வெயிட் பண்ணோம். கைஸ் நம்மளோட வீடியோவுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு வீடியோவுக்கு 1 மில்லியன் வரும்னு பார்த்தா எந்த வீடியோக்குமே 1 மில்லியன் வரல. சரி ஓகே, 500K அது கூட வரல, பார்த்தீங்களா? இல்லை தானே. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், சீக்கிரமாக கொஞ்சம் வீடியோ பார்க்கும் போதே வந்து சப்ஸ்கிரைப் லைக்லாம் பண்ணிடுங்க, சரியா? இது வரைக்கும் நம்ம போடாத கேம் ஒரு பயங்கரமான ஹாரர் கேம் தான் கைஸ். அல்லாது பயங்கரமான வெளுத்தனமாக ஹாரர் கேம் சொல்கிறான். சரி கூட நம்ம போவோம். எண்ட்லெஸ் நைட் மேர் அதெல்லாம் கிடையாது, நாங்கள் போட போகிறோம். ஆமாம் கைஸ், அதுதான் கைஸ் நாங்கள் போட போகிறோம். அதெல்லாம் கிடையாது கைஸ், ஏன்னா அந்த கேம் வந்து எங்களுக்கு விளையாடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. உங்களுக்கு விளையாட தெரியும்னா நான் வந்து ஸ்டார்டிங் அதில் வந்து ஒன்று பண்ணுவோம் கைஸ், ஷூட்டிங் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு மான்ஸ்டர் வருவான் ரெட் கலரில், அவனுக்கு ஷூட் பண்ணதுக்கு AK-47 கொடுப்பாங்க. அதை வச்சுட்டு அவனை எப்படி கொள்றதுன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. அவனை நம்ம கொல்லவே முடியாது, அதுக்கப்புறம் தான் கேமே ஸ்டார்ட் ஆகும். அது சும்மா ஒரு இன்ட்ரோ. சரி ஓகே கைஸ், நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, எனக்கு தெரியாது ஏதோ ஒன்று சொல்கிறோம். எப்படியும் அந்த கேம் பிளே கிடையாது போட போகிறோம். ஆமாம் கைஸ், ஏன்னா இது ஓணம், அதனால் அந்த கேம் பிளேலாம் போட மாட்டோம். நல்ல ஒரு நாளாக வந்து ஹாரர் கேம்லாம் போடக்கூடாது. ஆமாம் கைஸ், இந்த மாதிரி சில பீஸ்ஃபுல்லான வீடியோ தான் போடுவோம். முன்னாடியே ஹாரர் கேம் தான் இப்போ சொல்லியிருப்பான், அதெல்லாம் கிடையாது, வேறு ஏதாச்சும் ஒரு வீடியோ தான் போடுவோம். ஃபன்னான ஒரு வீடியோ தான். மலையாளிஸ் எல்லாருமே ஒரு வைப்பில் தான் இருப்பீங்க இப்போது. ஓகே கேஸ், மேபி அது ஐஎம் கேட் போடலாமான்னு என்கிட்ட கேளுங்க. போடலாமாடா? ஐஎம் கேட் நம்ம இது வரைக்கும் போட்டதில்லை. அதான் போடலாம். ஓகே கைஸ், அப்போனா நம்ம டிசைட் பண்ணியாச்சு, ஐஎம் கேட். அதில் ஒரு பெரிய ஸ்பெஷலே இருக்க போகுது கைஸ் உங்களுக்கெல்லாம். அதுவும் இதே மினிட்ஸ் தான் கைஸ், 30 மினிட்ஸ்லாம் கிடையாது, 26 மினிட்ஸுங்க. ஆமாம் கைஸ், நான் மட்டும் அதே மினிட்ஸ் தான் இவனும் போடுவான். ஆமாம், ஏன்னா 2 பேர் ஈக்குவல் கைஸ். இப்போ எல்லாருக்கும் அவன் தான் கைஸ் செம்மையால் ஆடுறான். மனு எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், யாரெல்லாம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னு சொல்ல மாட்டேன், பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட்
கிடச்சிச்சின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால தான் நீங்கள் வந்து மாற்றிட்டீங்க. இருந்தாலும் உங்களுக்கு சப்போர்ட்னால 31,597 எப்படிலாம் வந்து கைஸ் இன்னும் ஒரு 1 minute தான் கைஸ், அதோட இந்த கேம் முடிச்சுப்போம். ஆமாம், எப்படிலாம் வந்து சமாளிச்சுட்டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கலன்னு பாருங்களேன். சோப்பா இந்த கேம் 27 இந்த கேமோட எண்டிங்ல வந்து எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி ஓணம். ஹாப்பி ஓணம் நான் சொல்லியாச்சு. மலையாளிக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் தான். மலையாளிஸ்க்கு மட்டும் நான் சர்ப்ரைஸ் கொடுக்குறேன். லைக் சர்ப்ரைஸ்னால் வந்து அவ்வளோலாம் இருக்காது கேஸ். என்ன சர்ப்ரைஸ்னால் கேம் ப்ளே முடிச்சாச்சு. அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல்லைக்கன் ஆர்டர் கொடுத்து வச்சுங்க, நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். அப்போ அந்த சர்ப்ரைஸ் நான் சொல்லிட்டுமா மலையாளிஸ்க்கு எல்லாருக்குமே ஹாப்பி ஓணம் நான் வந்து மலையாளம் லாங்குவேஜில் சொல்லலான்னு இருக்கிறேன். ஸோ எல்லாருக்கே வைக்கமாதான் கைஸ் இருக்கு. ஓகே கைஸ் 26 minutes ஆயிடுச்சுடா, சொல்கிறா கொஞ்சம் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். கைஸ் நான் ரெடி ஆகிட்டேன் சொல்கிறேன். அப்போது எல்லாருக்கும் விஷ் யூ ஹாப்பி ஓணம். டாடா பை பை, see you.